சொல்ற பிடிச்சிட்டு போனா இதை யார் சொன்னா, அவர் எங்கேருந்து சொன்னார், அவர் எங்கேருந்து சொன்னார், அவர் எங்கேருந்து சொன்னார் அப்படின்னா கடைசியில எது வந்து நிற்கும்னா வேதம் தான் நிற்கும். அதனாலதான் சர்வ காரணமா உள்ளது வேதம், மூலமா உள்ளது வேதம். அந்த வேதம் தான் நமக்கு தெய்வம்னு ஒன்று உண்டுங்கிறத காமிச்சு கொடுத்தது. பகவான் ஒருத்தன் இருக்கான். இதெல்லாம் இந்த உலகம் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த விஷம் விஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படிங்கிறது. எதுலேருந்து இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ, எதுல இந்த உலகங்கள்லாம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த உலகங்கள்லாம் திருப்பி லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பெயர். அதனாலதான் இறைவனை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வேதம் சொல்லலைன்னா நமக்கு பகவான் தெரிய மாட்டான். அதனால நாம பெரியோர்கள்லாம் வேதத்தை என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா வேத மாதா, இறைவன பிதா, ஜெகத் பிதா, வேத மாதா. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? வேத மாதா அப்படின்னு சொல்றது. ஏன்னா அம்மா சொன்னாதான் அப்பா தெரியும், அம்மா சொல்லலைன்னா அப்பா எப்படி தெரியும்? இதுதாண்டா உங்க அப்பா, இதுதாண்டா உங்க அப்பா அப்படின்னு அம்மா தான் சொல்லணும். நீ சொல்ல போனா அப்பா யாருன்னு அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா சொல்லலைன்னா அப்பா புரியவே புரியாது. அப்படிங்கிறது அம்மா சொல்லிதான். அதனாலதான் அம்மாவுக்கு முதல் கிரேடு மாத்ரு தேவோபவா அப்படின்னு. அதுபோல நம்ம சாஸ்திரங்கள்லையும் சாஸ்திரமான வேதத்துக்கு தான் முதல் கிரேடு, தெய்வத்துக்கு இரண்டாவது கிரேடு தான். இந்த வேதம் சொல்லலைன்னா புரியாது. அந்த வேதம் தூக்கின்னு வந்து காமிக்கிறது தான் உற்சவங்கள்ல. சிவங்கோவில்ல வேதத்தோட வடிவம் எது? நந்திகேஸ்வரர். பெருமாள் கோவில்ல வேதத்தோட வடிவம் கருடன். சந்தோமயேன கருடேன. வேதம் தர்மோவி விஷரூபத் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம். இன்னைக்கு சிவங்கோவில் போனா நம்ம கொம்பு மூலமா, நந்தி பகவானுடைய கொம்பு மூலமா பகவானை பார்க்கிறமே, நந்தியோட காதுல போய் சொல்றோமோ நம்ம பிரச்சனைகளை. ஊர் முழுக்க சொன்னது போறாதுன்னு நந்திகேஸ்வரர் காதுல வேற போய் சொல்றோம். நம்ம ப்ராப்ளத்தை சொல்றோமோ அப்படின்னா என்ன? அந்த நந்திகேஸ்வரருடைய கொம்புன்னா அந்த அது வழியா பார்க்கணும். அப்படின்னா தர்மத்தின் மூலமாக இறைவனை தேட வேண்டும். தர்மத்தை நீ விளக்கிவிட்டு, வேதத்தை விளக்கிவிட்டு இறைவனை உன் வெறும் வெற்று அறிவால தேடினா இறைவன் புலப்பட மாட்டான். வேதம்ங்கிறது சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு இறைவனை காண்பிச்சு கொடுக்கிறது. எது பிரத்யக்ஷம், எது அனுமானம், எது அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதோ அதுதான் சாஸ்திரம் சொல்லும். பிரத்யக்ஷம்னா நம்ம கண்ணால பார்க்கறது, அனுமானம் அப்படின்னா யூகிக்கிறது, அனுபவம்னா உணர்ச்சிகள். உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நாம இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு புஸ்தகம் இருக்கு, இதை பார்த்த உடனே ஒரு புக்குன்னு தெரியறது, ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய பார்த்த உடனே இதை காமிக்கிறோம் நாம. என்ன தாத்தா இது அப்படிங்கிறது உடனே நோட் அப்படிங்கிறோம் நாம, நோட் புக் அப்படின்னு சொல்றோம். இப்படி பெரட்டி பெரட்டி பார்க்கறது. ஒண்ணுமே தெரியாத குழந்தை. உடனே மறுநாளைக்கு என்ன பண்றோம்? ஒரு டேபிள் மேல இந்த நோட் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த நோட் புக் எடுத்துன்னு வா அப்படிங்கிறோம். எடுத்துன்னு வா அப்படின்னு உடனே அது நம்மளை பார்க்கறது, நோட் புக்கை பார்க்கறது. நோட் புக்கு அதுக்கு தெரிஞ்சு கொடுத்து எடுத்துன்னு வான்னா என்னன்னு தெரியல. உடனே என்ன பண்றது? நாம இப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்து இப்படி இப்படி பிடிச்சி தூக்குவோம். தூச்சி தாத்தாட்ட கொடு அப்படிங்கிறோம். ஒரு வழியா அது புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுட்டு அங்க போய் நிற்கிறது. ஆமா அதை தான் எடு அப்படின்னா உடனே கையில எடுக்கிறது. கொண்டாஞ்ச அப்படின்னா இதுல நோட் புக்குங்கிறத கண்ணால காமிச்சுடலாம். தூக்கு, கொண்டா இதெல்லாம் பொருளா இருக்கா என்ன? நோட் புக் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கு. தூக்கு, கொண்டா இது பொருளா இருக்கா என்ன? இந்த வார்த்தைக்கு உலகத்துல ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டா கிடையாதா? எந்த ஒரு சொல் எடுத்தாலும் ஒரு பொருள் இருக்குமா இருக்காதா? ரொம்ப உங்களுக்குலாம் தூக்கம் வராம பேசுறேனோ? இல்ல இது சாஸ்திரம். அதுக்கு ஏன் இன்னைக்கு தேவைப்படுறது? நாமெல்லாம் நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், கதையெல்லாம் எல்லாரும் சொல்றோம்.
திருப்பி பழையபடி சாஸ்திரங்கள் எடுத்து பேச வேண்டிய காலகட்டங்கள் வந்தாச்சு. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சாஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ, வேதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ. ஒரு சொல்லுன்னா ஒரு பொருள் உண்டோணும். நோட்டுங்கிறதுக்கு பொருள் இருக்கு, கொண்டு வாங்கிறதுக்கு எங்க பொருள் இருக்கு? அது பொருளா இல்லை, செயலா இருக்கு. இதுக்கு யூகம்னு பேர். இந்த ரெண்டையும் விட்டுரும். இன்னும் சில சொல்கள் பொருளாகவும் இல்லை, செயலாகவும் இல்லை, உணர்ச்சியா இருக்கு. ஒருத்தட்ட பேச போனா, சார் இப்போ நீங்க பேசாதீங்க, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், கோபமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அந்த வருத்தம் கோபம்ங்கிறது பொருளா இருக்கா செயலா இருக்கா? உணர்ச்சியா தான் இருக்கு. அந்த சொல்லு இருக்கு, சொல்லு இருக்கு, அது பொருளாகவும் இல்லை செயலாகவும் இல்லை. ஆனா நமக்கு புரியறது. அதான் அதுல ஒரு ஆச்சரியம். அவர் சொன்ன உடனே நமக்கு புரியறது. எப்படி புரியறது? நம்ம கிட்ட அந்த உணர்ச்சி இருக்கிறதுனால புரியறது. நான் இப்ப வருத்தமா இருக்கேன்னா அந்த வருத்தம் நம்ம கிட்ட இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம வருத்தப்பட்டிருக்கோம். நான் இப்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த கோபம் நம்ம கிட்ட இருக்கு, இருந்திருக்கு. அதனால நமக்கு புரியறது. நான் இப்ப பிரம்மானுபூதியில இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும்? பிரம்மம்னா என்னன்னு புரியுமா? அனுபூதினா என்னன்னு புரியுமா? அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பிரம்மங்கிற வார்த்தை இருக்கு, அனுபூதிங்கிற வார்த்தை இருக்கு. இது சொல்லாவும் இல்லை, இது செயலாகவும் இல்லை, இது அனுபவமாகவும் இல்லை. அப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, சாஸ்திர யோனித்துவார், சாஸ்திர யோனித்துவார், சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். அந்த சாஸ்திரமும் அதை எப்படி சொல்றதுன்னா, நீ உலகத்துல இப்படி பொருளாவும் செயலாகவும் உணர்ச்சியாகவும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் விளக்கிடும், மிச்சம் அந்த பிரம்மன் தான் இருக்குங்கிறது. இதுதான் வேதம். வேதம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ரொம்ப பெரிய விஷயத்த சிம்பிளா நம்ம பெரியவா சொல்லுவா. அந்த வேதம் மூலமா தெய்வத்தை பார்க்கணும்னா வேதம் மூலமா தான் பார்க்க முடியும், வேதம் மூலமா தான் அறிய முடியும். அந்த வேதம் தான் ரிஷப வடிவத்தில் இருக்கிறதுனால சிவங்கோவில்ல 10 நாள் உற்சவத்துல 10 நாளும் வாகனம்னா எந்த வாகனத்துக்கு கூட்டம் வரும் ஜாஸ்தி? அதான் அதான். மற்ற நாள்ல நாம மிஸ் பண்ணினாலும் ரிஷப வாகனத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் பத்தியில, அதனாலதான். அது மாதிரி பெருமாள் கோவில்ல 10 நாள் உற்சவம்னாலும் கருட வாகனம் தான். எத்தனை வாகனங்கள் இருந்தாலும் பிரதான வாகனம் எது? கருட வாகனம் தான். ஏன்னா அது தெய்வ வேதத்தோட சந்தோமய என்ன கருட என்ன அப்படி அந்த வேதம் தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. அந்த வேதத்தினுடைய மேலதான் உச்சியில தான் பகவான் இருக்கா. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. சொற்றுணை வேதியன், ஆரம்பமே வேதி என்கிறார். வேதங்களால் அறியப்பட வேண்டியவன். இதை எப்படி மறுக்க முடியும்? நீங்க இவர்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தமிழை வளர்த்துட முடியுமா? தமிழ் இருக்கா என்ன? அப்படி இவர்கள் வார்த்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டா தமிழ்னு ஒண்ணு இருக்குமா என்ன? நாம பேசுற அந்த கொச்சத்தமிழ் தான் மிஞ்சு, சுத்த தமிழே இருக்காது. அப்பேற்பட்ட வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் வேதத்தின் மேல் வேதமாகிற குதிரை மேல் வந்தது அப்படிங்கிறது இன்றைய சரித்திரம். அது என்ன கதை சார் அப்படின்னா, நம் மணிவாசகர கதை தான். அந்த மணிவாசகர கதையில உள்ள முக்கிய கட்டங்கள் அது. பொதுவாகவே மணிவாசகர் அப்படிங்கிறவர் வாத ஊரர்னு பெயர். அவர் மதுரை பக்கத்துல அவருடைய ஊர் வாத ஊர்னு இன்னைக்கு பேர் இருக்கும்னா. வாதம்னா என்ன? அது தமிழ் சொல்ல, வடமொழி சொல்ல. வாதம்னா காற்றுன்னு அர்த்தம்.
திருவாத ஊரர். திருங்கிறது தமிழ், ஊரருங்கிறது தமிழ், வாதம்னா காற்று. சிவபெருமானுக்கு ஒரு பெருமை என்னன்னா, உலகத்துல எதெல்லாம் இன்னைக்கு தெய்வமாக நாம வழிபடுறோமோ அவைகள்லாம் சிவபெருமான வழிபட்டிருக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், சப்த ரிஷிகள் எல்லாரும் சிவபெருமான வழிபட்டவர்கள். அதனாலதான் அத்தனை திருத்தலங்கள், பஞ்சபூத திருத்தலங்கள், நவகிரக திருத்தலங்கள். நவகிரக திருத்தலங்கள்னா நவகிரகத்துக்கு அங்க பிராதானியம், முக்கியத்துவம் கிடையாது. இப்ப திருநள்ளாறு போறோம். திருநள்ளாறு சனி பகவானோட ஊரா சிவபெருமானுடைய ஊரா? தர்பாரண்யேஸ்வரர்னு ஒரு மகானங்க சிவன் கோவில். அந்த கோவில் வாசல்ல ஒரு கூர்கா நிற்கிற இடத்துல தான் சனி பகவான் நிற்கிறார். இந்த ஒரு பெரிய முட்டாள் ஆனா பணக்காரன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினா, அந்த காலங்கிறதுனால ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும்னு நாதஸ்வரம் வாசிக்கிறவரை ஒரு பெரிய செட்டா வர வச்சா. கிளார்னெட்டு, 2 நாதஸ்வரம், 2 ஒத்து, 2 தவில், 2 கிளார்னெட்டு, இதெல்லாம் வச்சு அமக்களமா 4 மணி நேரம் கச்சேரி நடந்து கடைசியில சன்மானம் பண்றதுக்கு பிஏவை கூட்டம். அவன் எல்லாருக்கும் ஷால்லாம் எடுத்து வச்சிருந்தான். மேடை முழுக்க உட்காந்துருக்கார்கள். இவன் முதல் ஷால் எடுத்துன்னு போய் அந்த ஒத்து ஊதுறார் பாருங்க, அவர் கழுத்துல போட்டான். உடனே எல்லாரும் அந்த நாதஸ்வரக்காரனே பிரமிச்சு போயிட்டார். உயிரை கொடுத்து வாய்ச்சிருக்காவோ, ஒத்து ஊதுவர் கழுத்துல கொண்டு போட்டான். அதுக்கு விளக்க வேற சொல்றான். இவன் செஞ்ச காரியத்துக்கு ஒரு விளக்கம் வேற. இவர் நானும் 4 மணி நேரமா கவனிச்சேன். இவர் வாயில வச்சு 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 எடுத்தார். வைக்காம ஊதினது அவர் தான். எடுக்காம ஊதினது அவர் தான். அந்த அளவுதான் அறிவு நமக்கு. அது மாதிரிதான் சனி பகவானுக்கு பூஜை பண்றது. சிவபெருமானுடைய வீட்டு வாசல்ல கூர்காவா இருக்கார். சிவபெருமானை பிடிச்சா நமக்கும் சேர்த்து சல்யூட் அடிப்பார் சனி பகவான். சிவபெருமானுடைய பக்தனா நாம் ஆயிட்டோம்னா சனி பகவான் என்ன பண்ணுவார்? நம்மளை பார்த்து கும்பிடுவார். நாம் என்ன பண்றோம்? வாசல்ல உள்ள கூர்காவை பார்த்து கும்பிடுற மாதிரி சனி பகவானை பார்த்து கும்பிடுறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே வேயுரு தோழி பங்கல் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்து உளமே புகுந்த அதனால் கோளறு பதிகம்னு பேர். எல்லா தோஷமும் போயிடும். இது தினம் 3 வேளை 2 வேளை நாமும் சொல்லி குழந்தைகளை சொல்ல சொல்லி என்ன பெருசாகிடப்படுது. நம்ம வேலையை பார்த்துட்டே சொல்லலாம். அதான் உள்ள சுவாரஸ்யமே. நம்ம வேலை எதுவுமே நிற்காது. வேலை பார்த்துட்டு சொல்ல முடியுமான்னா நம்ம ஒரு வேலையை ஒரு வேலையாவா செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு காலத்துல தானா பேசின்னு போறவன பைத்தியம்னு சொல்லுவாங்க. காலத்துல யாராவது தானா பேசின்னு போனாலும் ஐயோ பாவம் பைத்தியம் பா. இப்ப யார சொல்றது? இவன் பைத்தியமா இவன் இதுவா இருக்கானா ஒண்ணுமே புரியல. ஒரு காலத்துலயாவது போன்னு ஒண்ணு கையில இருந்தது, அப்புறம் ஹெட்போன் ஒண்ணு மாட்டினா இத்தினூண்டுக்கு இப்ப காதுல வச்சுருக்கான். எங்க எது இருக்குன்னே தெரியல, பேசிட்டே போறான். ஒரு வேலை செய்யறத இன்னொருக்கு வேலையும் செய்யறமே. நம்ம பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா அது செகண்டரி. சமையல் பண்றதோ தொழில் பண்றதோ மற்ற காரியங்கள் பார்க்கறதோ செகண்டரி.
எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் புத்தர் மனமிருக்கும் மோனத்தே மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீர் நட்டீவா அப்படின்னு. வேலையெல்லாம் நடக்கும், எண்ணம் முழுக்க சிவபெருமான்ட்டார். எண்ணம் முட்டு நமக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும். இப்படிதான் அடியார்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது. நம்ம அம்மாலாம் சமையல் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே சொல்லுவார். சௌந்தரலகரி என்ன, அன்னபூர்ண அஷ்டகம் என்ன, லலிதா சகஸ்ரநாமம் என்ன. நம்ம தாத்தா அப்பா எல்லாம் வேலை செஞ்சதே இருக்கிறதே ருத்ரம் சமகம் புர்ர துக்தம் சிவபுராணம். இந்த வீனஸ் வாட்டர் ஹீட்டர்னு இருக்கு பத்தியில, அது ஒரு நாடாரோடது. அவரோட அம்மா தூத்துக்குடியில் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பக்தர். இப்படி ஒரு டம்ளர் ஜலத்தை எடுத்தா கையில் ஒரு நிமிஷம் இப்படி வச்சு விட்டு 5 நிமிஷத்துக்குள்ள சிவபுராணம் முழுக்க சொல்லிட்டு தான் குடிப்பேன். ஒரு டம்ளர் ஜலம் குடிச்சாலும் சிவபெருமான நினைச்சு சிவபுராணத்தை முழுக்க சொல்லிட்டு தான் ஜலம் குடிப்பேன். சிவராத்திரி அன்னைக்கு காலமான அந்த அம்மா. அதான் ஆச்சரியம். எதுக்கு இப்படிதான் இருந்தார்கள் நம்ம பெரியோர்கள்லாம். ஏதோ செஞ்சுட்டே இருந்தாலும் காரியம் செஞ்சாலும் எண்ணம் முழுக்க. ஏன்னா இது சரீரத்தை போஷிக்கிறது, இது ஆன்மாவை போஷிக்கிறது. சரீரம் அனித்தியம், நீ என்ன காப்பாற்றினாலும் அது அழிஞ்சுதான் போகும். அதுக்கு மேலே அதை காப்பாற்ற முடியாது. நாம் கரையேறணுங்கிறதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணியாகும். கோளறு பதிகம் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டாம், இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னு பேர். பொருள் தெரிஞ்சுக்க வேண்டியவன் அவன். நீ சொல்லிட்டா அதுக்கு என்ன அர்த்தமோ அது அவனுக்கு தான் தெரியணும். அம்மா இக்குங்குடுங்கிறது ஒரு குழந்தை சொல்றது, அம்மா இக்குங்குடு அப்படிங்கிறது. இக்குங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு அகராதியில் இருக்கு, அதுக்கு அர்த்தம் அந்த சொல்லு இருக்க. சாம் போடு, மம் போடு, அப்படி ஏதாவது இருக்கா? புரிய வேண்டியவர்களுக்கு அது புரியறதா இல்லையா? யாருக்கு புரியணும்? அது உங்களுக்கு எனக்கு புரியணுமா, அவ அம்மாவுக்கு புரியணுமா? அது அவ அம்மாவுக்கு தான் அது புரியணும். இந்த குழந்தை சொன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அம்மாவுக்கு புரியறதா இல்லையா? அது மாதிரி நாம பேசினா உங்களுக்கு புரியணுமா, எனக்கு புரியணுமா, இறைவனுக்கு புரியணுமா? பகவானுக்குன்னா புரியணும். அது ஒரு ஏழை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுண்டே வாசல்ல உஞ்சவர்த்தி எடுப்பார். பகவன் நாம பஜனை எல்லாம் பண்ணின்னு உஞ்சவர்த்தி எடுக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், ஏதாவது ஒரு சொல்லிட்டு எடுக்கலாம். அப்படி சொல்லிட்டே வரத்த ஒருத்தர் வீட்டு வாசல்ல பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னார். உடனே இந்த வீட்டுக்காரர் சொன்னார், அவர் சம்ஸ்கிருதம் தெரியும் அவருக்கு. பத்மநாபோ மரப்பிரபு இல்லை, பத்மநாபா அமரப்பிரபு. அமரர்கள்னா தேவதைகள், மரமாவது மட்டையாவது ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னா. இவர் படித்தவர், அவர் படிக்காதவர். உடனே அவர் சொன்னார், நான் படிக்கலை, எனக்கு தெரியாது, நான் சரி பண்ணின்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். மறுநாளைக்கு வந்தார், அதே மாதிரியே பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னார். செஞ்சதை திருப்பி சொன்னால் கோபம் தானே வரும். நேற்றுக்கு தானே சொன்னேன், மாற்றிக்க வேண்டாமா? ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டேன், மறந்து போயிடுச்சு எனக்கு. நிஜமாவே அவர் பயந்து போயிட்டார். அவரை மிரட்டுறான் இவன், போடுறது 5 ரூபா 10 ரூபா பிச்சை, அதுக்கு 1000 அதிகாரம். மறுநாளைக்கு என்ன பண்ணினார்? இவர் வரத்துக்கு முன்னாடி பகவானே அவர் வேஷம் போட்டுன்னு வந்துட்டார். இது நடந்த கதை. வாசல்ல நின்றுட்டு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னார். உள்ளேந்து திரும்பி பார்த்தான், என்னையா நினைச்சுட்டு இருக்க, எடுக்கிறது பிச்சை, திமிரு குறையலையான்னா. என்னடா திமிருன்னு கேட்டார். பதிலுக்கு பயந்து போயிட்டான். என்னடாவா இப்ப நான் சொன்னதுல என்னடா தப்புன்னாரு. பத்மநாபோ மரப்பிரபு, மரத்துக்கு பிரபு பத்மநாபனா உங்க அப்பனாடான்னு கேட்டார். மரத்துக்கெல்லாம் உலகத்துல தண்ணி வச்சு ஊத்துறது நீனா உங்க அப்பனா பத்மநாபனா பகவான்னா, அதுல என்னடா தப்புன்னு கேட்டார். பயந்து போயிட்டான், ஓடி போயிட்டான் உள்ள. பகவான் வக்காலத்து வாங்குவார். இது மாதிரி வார்த்தைகள்லாம் நாம என்ன சொல்றோங்கிறது விஷயம் இல்லை, அன்பு இருக்கணுங்கிறது தான் விஷயம், பக்தி இருக்கணுங்கிறது தான். அந்த பக்தியோட சொல்லிட்டா அந்த சொற்கள்லாம் பகவானால் அங்கீகரிக்கப்படும். இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னு பெயர். எல்லாராலையும் வழிபட்டதான ஒரு இறைவனாக பகவான் பிரகாசிக்கிற அந்த இடத்துல வாத ஊரர்னு பெயர். காற்றினால் பூச்சிக்கப்பட்டவர்.
பொதுவாக இறைவனை வழிபடுறது இப்போ மாடம்பாக்கம் இருக்கு 1000 வருஷம் பழமையான சிவன் கோவில் அப்படின்னு சொல்றோம். தேனுபுரீஸ்வரரா என்ன தெரியுது? தேனுபுரீஸ்வரர் 1000 வருஷம் பழமையான சிவன் கோவில். நீங்க கவனிச்சு பார்த்தேன்னா எங்க வார சிவாலயம் தானே. இல்லை ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் பேசின்னு போறது வரலாறு, சாஸ்திரம், புராணம், இதைத்தான் சொல்றேன். இதுல எனக்கு என் பேரே தாமோதரன் தான். நாங்கள் சொல்றதெல்லாம் ராமாயணம் பாகவதம் தான். எங்களுக்கு சைவம் வைணவம்ங்கிற வேறுபாடு கிடையாது. அதை திரிச்சு மனசுல தப்பா வாங்கிக்க கூடாது. சாஸ்திரத்தை சொல்றேன். நாம பண்ற பாவங்களை 9 வகையா பிரிக்கிறது சாஸ்திரம். சின்ன பாவத்திலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பாவம் எதுன்னா 5 பாவம். ஸ்வர்ணஸ்தயம், சுராபானம், குருதல் பகவனம், பிரம்மஹத்தி, தத் சம்சர்க்கம் அப்படின்னு பஞ்சமாபாதகம்னு பெயர். இந்த பஞ்சமாபாதகம்ங்கிறது நீங்க எங்க போனாலும் போகாது. கங்கையில போய் குளிச்சாலும் போகாது. உண்மை அதுதான். அந்த அப்படின்னா என்ன என்ன ஸ்வர்ணஸ்தயம், தங்கத்தை திருடுறது. திருட்டுங்கிறது ஒரு குற்றம் தான். ஆட திருடனா, மாட திருடனா, காய திருடனா அப்படிலாம் உண்டு. தங்கத்தை திருடினா பெரும்பாலும் சாஸ்திரப்படி. ஏன்னா அது புத்தியை நாசம் பண்ணும். அதுக்காக சொல்றேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 2 வயசு குழந்தை, உனக்கு நான் 50,000 ரூபா கொடுக்குறேன், இந்த குழந்தைய கொல்றையான்னு கேட்டா ஒருத்தானே கொல்லுவன? 1,00,000 ரூபா தரேன், இந்த குழந்தைய கொண்டுடுன்னா கொல்லுவன? நிதானமா யோசனை பண்ணி மாட்டேன்மா, நான் குழந்தைய கொல்ல மாட்டேன்மா. அதே குழந்தையோட காதுல 2 கிராம் இருந்தா அதுக்காக கொண்டுட்டு போயிடுவோம். 2 கிராம் தோடு எத்தனை பாவிகள் கொண்டுட்டு போறாங்க? அந்த 2 கிராமோட வேல்யூ என்ன? நான் 1,00,000 ரூபா தரேன் கொல்லுவியான்னு கேட்டா மாட்டேன்னு சொன்ன போது இருந்த நிதானம் அந்த தங்கத்தை பார்த்த உடனே மாறுறது பத்தியில. அதனாலதான் தங்கம் பாவம்ங்கிறது. தங்கம்ங்கிறது தங்கத்தை திருடினா பெரிய பாவம். சுறாபானம், மது சாப்பிட்றது. கல்லு மது கிடையாது. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ஏன்னா உண்மையை சொல்லிதானே ஆகணும். கல்லு வேற, இது வேற, மதுங்கிறது வேற. இதெல்லாம் இது அது ஆதி காலத்திலேருந்தே உண்டு. அதுங்க அப்ப சொன்ன காரணங்கள்லாம் வேற, இப்ப நினைக்கிறதுலாம் வேற. அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகல. அது ஒரு நிதானம் போயிடும். தவறுதலுக்கு இது சமூகம் சீர்கழிவுக்கு இது காரணம். குருதல்ப கமனம். 3வது என்னன்னா, நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியருடைய மனைவிட்ட தப்பா நடந்துக்கிறது. பிற பெண்கள்கிட்ட தப்பா நடந்துட்டா அது ஒரு பாவம், அது தனி. அதுல பெரிய பாவம் இது. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவோட மனைவிட்ட தப்பா நடந்துக்கிறது. 4வது பிரம்மஹத்தி, வேதம் படிச்சவர்களை கொல்றது. கொலைங்கிறதே பாவம் தான். கொலைங்கிறதே பாவம் தான். அதுல பெரிய பாவம் வேதம் படிச்சவங்களை கொல்றது அப்படின்னு 4 பெரிய பாவம் சொல்லிட்டேன். தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்றது, குருதல்ப கமனம், பிரம்மஹத்தி, பஞ்சமா பாதகம்னு சொல்றமே. அப்படின்னா இந்த 4 சொன்ன உடனே எல்லாரும் ஃப்ரீயா இருப்போம். இந்த 4மே நான் பண்ணல. நான் தங்கத்தையும் திருடல, மத்தியபானமும் பண்ணல, குருதல்ப கமனமும் பண்ணல, பிரம்மஹத்தியும் பண்ணல. 5வது சொன்னேன்னா பயமா இருக்கும். 5வது என்ன தெரியுமோ? இந்த 4 பாவம் பண்ணினவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. இப்போ உலகத்துல நாம பழகிறவர்கள்ல இந்த பாவம் பண்ணினவன் யாரு, பண்ணாதவன் யாரு, உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப எல்லாருக்குமே அந்த பயம் வரும். இது எங்க போகும் அப்படின்னா, இந்த போமம் எப்படி போகும்னா, ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசய்யாசயானஹ ருத்ராத்யாயி முச்யதே சர்வ பாபை. சிவனை வழிபட்டா போகும். எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா, கீழே தர்பைகளை போட்டுண்டு அதை மேல விபூதியை வச்சுண்டு ருத்ராட்சங்களை போட்டுண்டு உடம்பு முழுக்க விபூதிகளை பூசிண்டு, ருத்ரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, வேதத்துல ஒரு பாகம் இருக்கு, அதுக்கு நமகம்னு தான் பெயர். அதை 11 தடவை சொன்னா அதுக்கு ருத்ரம்னு பெயர். அந்த 11 தடவை சொன்னா அவனுக்கு அந்த பாபம் போகும்.
அதனாலதான் ருத்ரைகாதசனி எல்லாம் பண்றது. பெரும்பாலா சிவன் கோவில்ல தான் அது பண்ணணும். அது மாறி போயிடுது நாளடைவில். கிராமங்கள்ல என்ன பண்ணுவார்கள்னா இந்த ருத்ரைகாதசினே ஈவினிங் டயத்துல சிவன் கோவில்ல தான் நடக்கும். ருத்ராபிஷேகம்னு பெயர் அதுக்கு. ருத்ராபிஷேகம் அப்படின்னு பெயர். ஒரு 12 பேர் 20 பேர் 30 பேர் உட்காந்து ருத்ரன் சொல்லுவார்கள். ஒவ்வொரு ருத்ரன் சொல்லும் போது ஒவ்வொரு பொருள் அபிஷேகம் ஆகும். ஏகாதச 11 தடவை சொல்றதுக்கு 11 பொருள்களால அபிஷேகம் பண்ணணும். எண்ணெய் என்ன, நெய் என்ன, பஞ்சகவியம் என்ன, இளநீ என்ன, தேன் என்ன, பால் என்ன, தயிர் என்ன, சந்தனம் என்ன, விபூதி என்ன, பழச்சாறு என்ன, 11 வகையான திரவியங்களால அபிஷேகம் பண்ணணும். இப்படி பண்ணினா, ஜபம் பண்ணினா, அபிஷேகம் பண்ணினா இந்த பாவம் போகும். இது சாஸ்திரம். ராமாவதாரத்துல ராவணன்கிற வேதம் படிச்சவனை கொன்ன பாவம் போறதுக்காக ராமபிரான் இதை சொல்லி பூஜை பண்ணினது தான் ராமேஸ்வரம். முருகப்பெருமான் சூரபத்மன்கிற வேதம், இதுல ஒரு ஆசிரியர் சொல்றேன், ஒரிஜினலா ராவணனோ சூரபத்மனோ பிராமணன் அவெல்லாம் ரிஷி குமாரர்கள். இன்னைக்கு எங்க பாரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறத பாருங்க, திராவிடன் என் இனம் ராவணன் பா. ஒரிஜினலா அவன் பிராமணன். ராமர் பிராமணர் கிடையாது. அதுதான் ஆச்சரியமே இல்லை. ராமரோ கிருஷ்ணரோ பிராமணரே கிடையாது. ராமர் கஷத்திரியர், கிருஷ்ணர் இடையர். எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு பிரச்சாரம்ங்கிறதுக்காக சொல்ல வர. ராவணன் பிராமணன். அவன் என் இனம்னு சொல்றதுல ஒண்ணுல பொருந்தும். அவன் மண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் இவன் பண்றாங்கிறதுக்காக வேணா சொல்லலாமே தவிர பிறப்புனாலெல்லாம் சொல்ல முடியாது. பிராமணங்கிறதுனால கொன்ன பாவம் போறதுக்காக சூரபத்மனை முருகப்பெருமான் வழிபட்டது தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல எல்லாரும் முருகனை தான் தெரியும். திருச்செந்தூரை நன்னா தரிசனம் பண்ணவர்களுக்கு நான் சொல்றது புரியும். முருகனை பார்த்துட்டு கீழே ஒரு இடம் போகணும், உள்ள பக்கத்திலேயே உள்ள போகணும். பஞ்சலிங்கம் இருக்குங்க. நல்லதை இன்னைக்கு அலோவ் பண்ணியிருக்கோம் சொல்லு போனாங்க. எதுக்காக எதுன்னே நமக்கு தெரியாது. நீங்க அலோவெல்லாம் பண்ணுவா. நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்தா அதுல ஒரு லிங்கத்தை தூக்கி உங்க கையிலேயே கொடுப்பான். பணம், சமநீதி, சமூக இதெல்லாம் எல்லாம் பணம் தான். அந்த பஞ்சலிங்கம் இருக்கு பாருங்க, அது முருகனால வழிபட்டது. பிள்ளையார் கஜமுகாசுரன் ஒரு அசுரனை வதம் பண்ணின பாவம் போறதுக்கு தான் திருச்செங்காட்டாங்குடியில பூஜை பண்ணினது. இப்படி வரிசையா சொல்லிட்டே வரலாம். சூரியன் பூஜை பண்ணது, நவக்கிரகங்கள் பூஜை பண்ணினது, ராமர் கிருஷ்ணர் பூஜை பண்ணினது தான் சோமநாத்துங்கிறது. சோமநாத்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அது கிருஷ்ணர் பாகவதத்திலேயே இருக்குது. கிருஷ்ணர் பூஜை பண்ணினாரு. கடைசியில கிருஷ்ணர் அந்தர்தானமானதும் அந்த இடம் தான், சோமநாத் தான். இதெல்லாம் விட ஆச்சரியம், இறைவி அம்பாள் பூஜை பண்ணதுதான் மயிலாப்பூர், திருவானைக்காவல் இத்தியாதி க்ஷேத்திரங்கள்லாம். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உலகத்துல உலகமே ஒருத்தனை பூஜை பண்ணினாலும் ஒத்துக்காத ஒருத்தர் உண்டுன்னா அது பொண்டாட்டி தான். ரொம்ப உயர்ந்தவர் இவர், உங்க கணவர் மாதிரி உலகத்துல ஒருத்தர் உண்டா அப்படின்னு ஒரு மனைவிட்ட சொல்லுங்க. என்ன கேளுங்க, நான் சொல்றேன்பா. அவரை பத்தி எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். உலகமே கொண்டாடினாலும் ஒத்துண்டாலும் ஒத்துக்க மாட்டான், மனைவி ஒத்துக்க மாட்டான். ஏன்னா உலகம் ஒன் சைடு தான் பார்க்கறது, ஃபுல் சைடு இவ தான் பார்க்கறான். ஒன் சைடு அவன் வேஷம் போட்டுன்னு வரதை மட்டும்தான் உலகம் பார்க்கறது, ஒரு பக்கத்தை மட்டும்தான். முழுசையும் இவ தானே பார்க்கறா. ஆனா உலகத்துல மனைவியும் பூஜை பண்ணினாள் அப்படின்னு சொன்னா அது சிவபெருமான், ராமர், இவர்களை தான். ராமருக்கு அந்த பெருமை உண்டு, சிவபெருமானுக்கு அந்த பெருமை உண்டு. ஏன்னா அவர்களால பிரமிச்சு போறா மாதிரி. அப்படி ஒரு அந்த வாத ஊர் அப்படிங்கிற ஊர்ல சம்புபாத ஆசிரியர் அப்படின்னு ஒரு மகான், சிவஞானவதி அப்படின்னு ஒரு மனைவி அவளுக்கு. இவர்களால வழிபட்டு
ஒரு குழந்தை பிறக்கிறது அவர்களுக்கு சிவபெருமான் அருளால. அதனால அவருக்கு வாத ஊரர்னு பேர் வைக்கிறார். அவர் பேரு வாத ஊரர். பின்னாடிதான் அவருக்கு பேர் மாற போறது. ஸ்ரீமத் பாத புரேசஸ்ய ஞானதீக்ஷாம் யதா கரோத் சர்வானு கிரஹகிருத் சம்புஹு ஷாலீலா கதமயோத்யதே ஆதிசைவ சுவம்சோத்தம் உக்தாபல சுந்தரஹ நாம்னா சுந்தரநாதோதி சுந்தராங்கஹ சுஷீலவானி அபூப்ருச்சமத்வாதபுரே கஷ்சித் பூதேவ சத்தமஹ தஸ்ய புத்ரோ விஸ்ருதோ பூத் நாம்னா வாதபுரேஸ்வரஹ. பொதுவா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம். நான் சொல்றதெல்லாம் நடுநிலையா சொல்றேன். இதை தாண்டி நீங்க தப்பா மனசுல வாங்கிட்டா உங்களோட பாக்கிய குறைச்சல். எந்த நூல் எடுத்துட்டாலும் அது வடமொழியிலேருந்து தான் பிராந்திய மொழிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. எந்த நூல் எடுத்துட்டாலும் நீ இந்த நூல் கம்பராமாயணம் எதுலேருந்து கம்பராமாயணம் வந்தது? வால்மீகி ராமாயணத்திலேருந்து. கந்தபுராணம் எதுலேருந்து வந்தது? ஸ்காந்தத்திலேருந்து வந்தது. வில்லி பாரதம் எதிலேருந்து வந்தது? வியாச பாரதத்திலேருந்து வந்தது. இப்படி சொல்லிட்டே வரலாம். அப்படி வராத ஒரு நூல்னா அது பெரிய புராணம் மட்டும்தான். வடமொழியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாம ஒரிஜினலாவே தமிழ்ல எழுதப்பட்ட நூல் அப்படின்னா அது பெரிய புராணம் மட்டும்தான். பாக்கி எல்லாமே மொழிபெயர்ப்புன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் நம்ம பேச போனால் அது பெரிய சப்ஜெக்ட். சில சமயம் கான்ட்ரவர்சியாக கூட போயிடும். இந்த திருவிளையாடல் புராணம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு சொல்றார்களே பரஞ்சோதியார் பண்ணது, அது எதுலேருந்து எழுதப்பட்டதுன்னா ஹாலாஸ்ய மகாத்மியம்னு பேர். அதுக்கு ஸ்காந்தத்தில் ஒரு பகுதி. அது ஹாலாஸ்ய புரி. ஆசியம் அப்படின்னா வாய், ஹாலம்னா விஷம். வாயில விஷத்தை வச்சுருக்கிற தெய்வம் எது? சிவபெருமான் தானே. ஆலால சுந்தரர்னு சொல்றோமோ, நீலகண்டன் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மதுரையில உள்ள சரித்திரங்களை எழுதுறதுனால அதுக்கு அகலாசிய மகாத்மியம்னு பேரு. அதுலேருந்து எழுதப்பட்டதுனால இதுக்கு திருவிளையாடல் புராணம் அப்படின்னு பேர். அதுல சொல்றத நான் சொல்றேன். மேல இந்த குழந்தை பிறந்து இதுக்கு வைதிக சம்ஸ்கார முறைப்படி நம்ம தேசத்துல எல்லாருக்கும் பொதுவான காரியங்கள் தான். இதை நான் சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிக்கோங்க. இதுக்குள்ள மூலத்தை உண்மையை தேடுங்கள். பிரச்சாரங்களை நம்பாதீங்க. ஜாதி உண்டு, வேற்றுமை கிடையாது. இது அடிப்படை. பிரிவு உண்டு. இதோ இருக்கு 2 வாழைப்பழம் இருக்கு, 2 ஒண்ணா. இது கற்பூரவள்ளி, இது பூவம். இத பூவம் கற்பூரவள்ளின்னு நீங்க பிரிச்சல, நான் பிரிச்சேன். நீங்களும் பிரிக்கல, நானும் பிரிக்கல. இயற்கையான அமைப்பது, அந்த பிரதேசம், அந்த மண்ணு, அந்த ஜலம், அந்த காற்று, அதை சார்ந்து ஏற்பட்டது. அது மாதிரிதான் இனங்கள். ஒன்னொன்னுக்கும் ஒரு சுபாவம். ஜென்ம பகவான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசாங்கிறார். செயலாலையும் குணத்தினாலையும் ஜாதி. அது மாறினா ஜாதியும் மாறும். அது வேற சப்ஜெக்ட். வேற்றுமை உண்டு, உயர்வு தாழ்வு கிடையாது. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதே கிடையாது. சாஸ்திரங்கள்ல சனாதன தர்மம்னு சொல்றா பார்த்தீங்களா? சனாதனம்னா அதுவே அர்த்தம் முடியாது. சனாதானம்ங்கிறான். சனாதனம்ங்கிறதுக்கு சனாதானம்ங்கிறான். அதுவே வாயில வர மாட்டேங்கிறது. பழமையானதுன்னு அர்த்தம். சனாதனம்னா பழமையானது. பழமையான நூல் உலகத்துல எது? வேதம் தான். வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மத்துக்கு தான் சனாதன தர்மம்னு பேர். சகிதர்ம சனாதனஹான்னு ராமாயணத்திலோட பகவான் சொல்லுவார். அந்த சனாதனமான வேதங்கள்ல ஒரு இடத்துல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் யாராவது ஒருத்தர் நிரூபிச்சிட முடியுமா? பின்னாடி வர நூல்கள்ல சிலதுல இருக்கலாம்.